ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நீங்கள் சவுதியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களோட இந்தியன் பாஸ்போர்ட்டை ரெனியூவல் பண்ணணுமோ, இல்லைனா உங்களோட புது பாஸ்போர்ட் உங்களோட ஃபேமிலிக்கோ இல்லை யாருக்காவது இஷ்யூ பண்ணணும்னாலும் சரி தான். அப்படி இல்லைன்னா உங்களோட விசா அட்டஸ்டேஷன் ஏதாவது டாக்குமெண்ட் அட்டஸ்டேஷன் பண்ணணும்னாலும் சரி தான். விசா ரிலேட்டட் எதுக்காவது அப்பாயின்மெண்ட் வேணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு விஎஃப்எஸில் அக்கௌண்ட் இருக்கணும். ஓகே, ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு. அதுக்கப்புறம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண பிறகு நம்மளை வந்து அப்பாயின்மெண்ட் எடுக்கணும். அந்த அப்பாயின்மெண்ட்டை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் எப்படி பண்ணுறதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கூகுளில் வந்து விஎஃப்எஸ் ரியாத் இந்தியன் பாஸ்போர்ட் ரெனியூவல் அப்பாயின்மெண்ட்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும் பார்த்தீங்களா, ரியாத் அல்ஹமாம். இதான் இங்கே தான் நம்ம அப்பாயின்மெண்ட் எடுக்க போகிறோம். இப்போ நம்ம பாஸ்போர்ட் ரெனியூவலுக்கு இப்போ சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் சவுதியில் எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் சரி தான் இந்த மாதிரி தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்கள் லொக்கேஷன் போடுங்க. உங்கள் லொக்கேஷன் போட்டு இந்தியன் பாஸ்போர்ட் ரெனியூவல் அப்பாயின்மெண்ட் எடுங்க. ஆக்சுவலாக அந்த லிங்க் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏரியாவில் இருந்தீங்கன்னா அந்த லிங்க்கை யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜித்தாவுக்கும் நான் லிங்க்கு அட்டாச் பண்ணுறேன். அது ஜித்தானா அந்த லிங்க்கில் அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரியாதில். ஓகே, ரியாதில் இந்த லொக்கேஷன் தான். கிளிக் பண்ணிட்டு புக் நவ் புக் அப்பாயின்மெண்ட்டில் போய் புக் நவ் கொடுக்கணும். திருப்பி புக் ஆன் அப்பாயின்மெண்ட் இருக்கும். திருப்பி வந்து புக் நவ்னு கொடுத்தோம்னா லிங்க் ஓப்பன் ஆகும். ஓகே, நம்ம ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். நம்ம இமெயில் ஐடி கொடுத்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம், யூசர் நேம் பாஸ்வேர்டு. அதனால் அந்த இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் இப்போ என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லாட்டினா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு விஎஃப்எஸில். இப்போ நம்ம லாகின் பண்ணிட்டோம். நம்ம இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து இதுதான் ஹோம் பேஜ். உங்களுக்கு லாகின் உடனே கிடைக்கிறதுனா நீங்கள் 2-3 ட்ரை பண்ணுங்கள், கிடச்சிரும். ஓகேவா, ஸ்டார்ட் நியூ புக்கிங். நம்ம இப்போ அப்பாயின்மெண்ட் எடுக்க போகிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு இதில் கேட்குறது வந்து சூஸ் யுவர் அப்பாயின்மெண்ட் சென்டர். உங்களுக்கு சவுதியில் எந்த அப்பாயின்மெண்ட் சென்டர் வேணும்னு கேட்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கே இருந்தாலும் சரி தான். நீங்கள் பாருங்கள், தபூக், அல்ஜோஃப், ஜேசான், அல்கோபார், எங்கே சவுதியில் எங்கே இருந்தாலும், யான்பு, எந்த இடத்துல இருந்தாலும், பீசா, எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுக்கலாம். நம்ம வந்து ஜுபைல், நம்ம வந்து இப்போ எடுக்க போகிறது வந்து ரியாத் அல்ஹமாம். இந்த சென்டர்லேயே நம்ம அப்பாயின்மெண்ட் எடுக்க போகிறோம் பாஸ்போர்ட் ரெனியூவலுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதை கிளிக் பண்ணுறோம். ஓகே, உங்கள் எந்த லொக்கேஷன் நீங்கள் போகிறீங்களோ அந்த லொக்கேஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் சென்டர் அங்கே தான் விசிட் பண்ணோம். இது வந்து சூஸ் அப்பாயின்மெண்ட் கேட்டகரி. எதுக்கு? பாஸ்போர்ட் அட்டஸ்டேஷனுக்கா, பாஸ்போர்ட்டுக்கா, விசாக்கான. நீங்கள் எதுக்கு போகிறீங்களோ நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நான் வந்து பாஸ்போர்ட் ரெனியூவலுக்கு போகிறேன், அதனால் பாஸ்போர்ட்னு கிளிக் பண்ணியாச்சு. ஓகே, நீங்கள் பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணாலும் இதுதான் பாஸ்போர்ட் தான் கிளிக் பண்ணணும். ஓகே, சப் கேட்டகரியில் பாஸ்போர்ட் சர்வீஸ். அதுக்கு பண்ண பிறகு கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இதில் வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணணும். உங்களோட நேம், உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணுங்கள். லாஸ்ட் நேமில் உங்கள் லாஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணுங்கள். ஜென்டர் மேலா ஃபீமேலான்னு என்ட்ரு பண்ணுங்கள். ஓகே, அதுக்கு டேட் ஆஃப் பர்த், உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணும்போது கரண்ட் நேஷனாலிட்டி டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிட்டீங்களே, அதுக்கடுத்து கரண்ட் நேஷனாலிட்டி என்ட்ரு பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்தியா. ஸோ பாஸ்போர்ட் நம்பர், உங்களோட பாஸ்போர்ட் கரண்ட் பாஸ்போர்ட் நம்பர். உங்கள் கரண்ட் பாஸ்போர்ட்டு எக்ஸ்பைரி டேட். அப்புறம் இது உங்களோட காண்டாக்ட் நம்பர், சவுதி காண்டாக்ட் நம்பர். ஏன்னா இந்த நம்பருக்கு தான் கால் பண்ணுவாங்க, மெசேஜ் வரும். கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க. இமெயில் ஆல்ரெடி நம்மளுக்கு அக்கௌண்ட் இருக்குன்னா இமெயில் ஆல்ரெடி வந்துருச்சு, சேவ் கொடுத்துருங்க. எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே தான் அப்பாயின்மெண்ட் டேட்டு. உங்களுக்கு எந்த டேட்டில் அப்பாயின்மெண்ட் வேணுமோ இங்கே எடுத்துக்கலாம். கண்டினியூ கொடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் புக் அப்பாயின்மெண்ட் இருக்குது பாருங்கள், அவைலபிள். இந்த க்ரீன்லாம் அவைலபிள், ஹைட் ஆனதெல்லாம் ஆல்ரெடி ஸ்லாட் புக் ஆயிடுச்சு. அதனால் க்ரீனில் எந்தெந்த டேட் இருக்கோ அதில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து பிப்ரவரியில் 5 and 6 தான் காமிக்குது அவைலபிள். அதனால் 5 புக் பண்ணுறோம். 5th டேட், பிப்ரவரி 5th டேட்டில் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் அன் அப்பாயின்மெண்ட் டைம், மார்னிங்கா, ஆஃப்டர்நூனா, ஈவினிங்கான்னு கேட்கும். அதை நம்ம புக் பண்ணணும். ஓகே,
அதை நம்ம செலக்ட் பண்ணணும். இதை பார்த்தீங்களா, மார்னிங் செலக்ட் பண்ணிக்க, நோ ஸ்லாட் அவைலபிள். அப்படின்னா ஆஃப்டர்நூன் போடுங்க. ஆஃப்டர்நூன்னா உங்களுக்கு இந்த ஸ்லாட் அவைலபிள்னு காமிக்கிட்டு பாருங்கள், எந்தெந்த டேட்டில், எந்தெந்த டயத்தில். நம்ம 1:40 PM அது கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. உங்களுக்கு எந்த டைம் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம், எந்த டேட் வேணுமோ எடுத்துக்கலாம். ஓகேவா, அவைலபிள் டேட்டில் எல்லாம் செக் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களுக்கு ஆட் ஆன் சர்வீஸ், உங்களுக்கு ஏதாவது டாக்குமெண்ட்டு ஜெராக்ஸ் எடுக்கணுமா, இல்லை ஃபில்லிங் அங்கே ஏதாவது ஃபில் பண்ணணுமா, அந்த மாதிரி சர்வீஸ் இது மேக்ஸிமம் எதுவும் கிளிக் பண்ண வேணாம். நீங்கள் அப்படியே கண்டினியூ கொடுத்துருங்க. எதுவும் நீங்கள் செலக்ட் பண்ணிட வேணாம். செலக்ட் பண்ணால் ஃபீஸ் பே பண்ணணும் எக்ஸ்ட்ரா. கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட அப்பாயின்மெண்ட் புக் ஆயிரும். இதை பார்த்தீங்களா, அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் ரிவ்யூ பண்ண சொல்லுது. செக் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக, எதுவும் மிஸ்டேக் இருக்கான்னு. மிஸ்டேக் இருந்தால் பேக் போய் கரெக்ட் பண்ணிக்கோங்க. எல்லா டீட்டெயிலும் செக் பண்ணுங்கள். செக் பண்ண பிறகு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணுங்கள். அக்செப்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. இப்போ கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா நம்ம இந்த அப்பாயின்மெண்ட் புக் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் யுவர் புக்கிங் அண்ட் அப்பாயின்மெண்ட் வித் அஸ். அதுதான் உங்களோட அப்பாயின்மெண்ட்டு. நீங்கள் அப்பாயின்மெண்ட்டை இந்த புக்கிங் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். உங்கள் அப்பாயின்மெண்ட் டயத்துக்கு 1 ஹவருக்கு முன்னாடியே அந்த சென்டருக்கு, அந்த லொக்கேஷனுக்கு போயிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டவுட் நான் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். ப்ளீஸ் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.